என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை முழுக்க கேள். ஏனென்றால் ஆபத்து செய்தியை கொண்டு வந்த பொழுதெல்லாம் உன் அப்பன் கருப்பன் இந்த கருப்பன் உனக்காக ஆபத்து செய்தியை கொண்டு வந்த பொழுதெல்லாம் என்னவென்று ஓடி ஓடி வந்து கேட்ட என் பிள்ளைக்கு இன்று உன் அப்பன் அசுர வெற்றியை கொண்டு வந்திருக்கிறேன். நிச்சயமாக என் பிள்ளை, நீ என்னவென்று கேட்காமல் சென்றுவிடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. என் குழந்தையை, நீ ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று நினைத்து மிகவும் ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறாய். எதையும் எதிர்பார்க்க கூடாது என்று அந்த நேரத்தில் நீ நினைத்திருந்தாலும் கூட உன்னையும் மீறி அந்த இடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு வளர்ந்து விடுகிறது. என் குழந்தையே, அதற்கப்புறம் அது நடக்காமல் போய்விட்டது என்றால் நிச்சயமாக அந்த வழியை உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதனால்தான் எப்பொழுதுமே இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்வது, முதலில் உன்னை நீ உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று. உன்னையும் மீறி அந்த ஆசைகள் உனக்கு வளர்கிறது, உன்னையும் மீறி அந்த எதிர்பார்ப்புகள் உனக்குள் வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த எதிர்பார்ப்புகள் உன்னை ஒரு நாள் ஏமாற்றமடைய செய்யும் என்பதைத்தானே நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த எதிர்பார்ப்புகள் உன்னை அதிகமாக காயப்படுத்தும் என்றுதானே இந்த கருப்பன் உனக்கு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை உணர்ந்து துடிக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை நாளும் நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வாக்கும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இனி என்னவானாலும் சரி, உன் எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களுமே சீரும் சிறப்புமாக அத்தனையையும் உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நாம் எதிர்பார்த்து நின்று இந்த விஷயங்களை எல்லாமும் இனி உணர வேண்டும். உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றத்தை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும். என் பிள்ளை ஆசைப்பட்டதும், என் குழந்தை ஏங்கி தவித்ததும், கலக்கம் கொண்டு என் குழந்தை நின்றதும் போதும். இனி உனக்காக என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை எல்லாமுமே ஒரு நாள் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நம்பு. உன் வாழ்க்கை உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையிலும் இருந்து நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமானால் ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களையும் கண்ணீரையும் கவலையும் தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இனி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாமும் அடைய வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி ஒட்டுமொத்த விஷயங்களையும் உனக்கு கட்டாயமாக சொல்லி தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைகளில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. உன்னுள்ளிருந்து நான் உன்னோடு பேச நினைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தினுடைய கணக்கு என்னவென்று நாம் உணரும் பொழுது இத்தனை நாளும் நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமுமே இதற்குத்தான் என்பது உனக்கு புரிய வரும். ஆரம்பத்தில் எந்த ஒரு விஷயமும் உன்னை குழப்பலாம். நாம் எதற்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான வெற்றியோடு நீ திரும்பும் பொழுது, சுற்றி இருப்பவர்களினுடைய உண்மையான முகத்தை நீ என்னவென்று காணும் பொழுது இது எல்லாமும் சரியாக உனக்கு தெரிய வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, யாரையும் அவ்வளவு சுலபமாக நாம் நம் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடக்கூடாது. நம்மை மற்றவர்கள் ஒதுக்கும் பொழுது அது நமக்குள் எத்தனை வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்பது உனக்கு தெரிகிறதா? அது நமக்குள் எத்தனை சோதனைகளை கொடுத்திருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? ஒரு நாள் நிச்சயமாக யோசிப்பாய்.
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மையே சுத்தி சுத்தி வந்த ஒரு ஜீவனை நாம் இழந்து விட்டோமே என்று. நிச்சயமாக ஆனால் நீ யோசிக்கின்ற நேரம் அவர்கள் உன்னோடு இருக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கம்பீரம் என்பது ஒருவரின் உடலில் இருப்பது மட்டுமல்ல, அவரினுடைய செயலில் இருப்பதுதான் கம்பீரம். கண்ணியம் என்பது ஒருவனினுடைய பேச்சில் இருப்பதல்ல, அவனினுடைய நடத்தையில் இருப்பது. கருணை என்பது ஒருவனுக்கு செய்யக்கூடிய உதவி அல்ல, கருணை என்பது அன்பு. அன்புதான் எல்லாமும் என்பதைப் போல நாம் நினைக்கும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக நடத்திவிட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமான விஷயங்களை எல்லாமும் சரியாக நடத்தி தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காலம் எப்பொழுதுமே சுழன்று கொண்டுதான் இருக்கும், அப்படியே அது நின்றுவிடப் போவது கிடையாது. அதனால் உனக்கான நேரமும் உனக்கான சூழ்நிலையும் வாய்க்கும் பொழுது என் பிள்ளை, நீ எதையுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் இந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன தருகிறது, ஏது தருகிறது என்பதனை புரிந்து நீ நிம்மதியோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலம் என் பிள்ளை நீ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடந்திருக்கிறது, ஏது நடந்திருக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அவசியமும் வரும் என்பதனையும் நீ மறக்காதே. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டே இருக்கும். உன்னை சுற்றி வருவது எல்லாமும் இனி உனக்குள்ளேயே நின்று உன்னை தெளிவுபடுத்தும். இதுவரையிலும் என் பிள்ளை யோசித்த பல விஷயங்கள் இனி என் பிள்ளைக்கு மிகுந்த மாற்றத்தையும் நம்பிக்கையும் ஒரு சேர கொடுக்க வரும் என்பதனையும் நீ மறக்காதே. நம்முடைய எண்ணங்கள் எல்லாமும் நம்மை எப்படி எல்லாமும் உருவாக்கி இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இனிமேலும் நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டு. நடந்து முடிந்த எதையுமே எண்ணி இனி கலங்காதே. உனக்கு நடக்கப் போவது என்னவென்பதனை இனிமேல் நீ சிந்திக்க பழகு. என் பிள்ளையே, வாழ்க்கை முழுக்க இப்படியேதான் நாம் இருக்க வேண்டுமோ என்ற ஒரு எண்ணம் இனி வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுது எல்லா விஷயங்களையும் நீ கடந்து வருவாய். நீயே எதிர்பார்த்திட முடியாதபடிக்கு உனக்கு மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் நின்று நான் என்ன பேசுகிறேன் என்பதனை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி நிச்சயமாக நீ உனக்கு வேண்டிய ஒன்றை நிறைவாக பெற்று கொள்வாய். உண்மையான பாசத்திற்கு தகுதியானவர்கள் உனக்கு நிச்சயமாக கிடைத்து விட்டார்களே, ஆனால் கண்களில் கண்ணீருக்கு வேலையே இருக்காது. உன்னுடைய மனதினில் மகிழ்ச்சிக்கும் பஞ்சம் இருக்காது. அப்படிப்பட்ட தகுதியான ஒருவரை நான் உனக்கு அடையாளப்படுத்துவேன். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தைகளால் போராடுவதை விட மௌனமாக கடந்து போவதே உனக்கு சிறந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதும் உனக்கு நீதான் துணை என்பதனை ஒரு கட்டத்தில் நீ உணர்வாய். அதற்கு பெயர்தான் வாழ்க்கை. இதை புரிந்து கொள்ளத்தான் இத்தனை போராட்டம் என்பதனை மறக்காது. எதையும் யோசித்து பேச வேண்டும். உயிர் வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளும் இங்கே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறது என்று புரிந்து கொண்டால் யாரும் இங்கே அவ்வளவு சுலபமாக எந்த ஒரு வார்த்தைகளையும் யாரிடத்திலும் விட்டுவிட மாட்டார்கள்.
நம்பிக்கை வைப்பது தவறு கிடையாது. ஆனால் நாம் வைக்கின்ற நம்பிக்கை முதலில் அவர்களுக்கு தகுதியானவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே அவ்வளவு சாதாரணமாகவும் அவ்வளவு சுலபமாகவும் நாம் விட்டுவிட முடியாது. நமக்கு நடத்தப்படும் விஷயங்களை நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் காலமும் இனி உனக்கு ஏற்றதை எல்லாமும் உன்னிடத்திலேயே சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக எதையும் எதிர்கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு என்ன கவலை? அப்பன் வார்த்தைகளை கேட்கும் இந்த நேரம் நிச்சயமாக தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடுகிறதல்லவா? இந்த நொடி நீ தெய்வத்தின் அன்பை உணர்கிற இந்த நொடி நிச்சயமாக உனக்கு வேண்டிய பல நல்ல விஷயங்களை சரியான நேரத்தில் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காகவே ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் என்ன தருகிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல தெரிந்து கொள்வாய். உன்னோடு இருந்து நான் உனக்குள் உருவாக்கும் இந்த விஷயங்களை நீ மகிழ்ச்சியோடு என்றும் என்றென்றும் தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காது. இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாமும் மறந்து இனி உனக்காக நான் வருவதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உனக்காக நான் வருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலையும் இந்த மாற்றமும் இனி உன்னை நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காது. உன்னை தெளிவான புரிதலோடு இந்த வாழ்க்கை மனநிறைவோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி உன்னோடு உடன் வரும் இந்த தெய்வம் உனக்கு சொல்வதை எல்லாமும் நீ கட்டாயமாக புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? மேலும் மேலும் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்காதே. இனிமேல் என் பிள்ளை சிந்திக்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல புரிதலை இனி நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் புரிந்து இனி நான் என்ன நடத்த காத்திருக்கிறேன் என்பதனை தெரிந்து நீ வாழ வேண்டும். நம்பிக்கையோடு என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் சொல்ல சொல்ல இனி அடுத்தடுத்த நிலைகளில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போவதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். யாரையுமே நாம் எப்பொழுதும் அவ்வளவு தெளிவாக யோசித்து வருந்த வேண்டாம். நமக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் நம்பிக்கையோடு என்னவென்று உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. பல நன்மைகளோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்ல காத்திருக்கிறது என்பதனை தெரிந்து புரிந்து நீ நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. இத்தனை காலம் இதுவரையிலும் உனக்கு நடந்திட்ட எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கான தேவை என்னவென்று. என் பிள்ளை எதை தேடி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி ஒவ்வொன்றிலும் உனக்கு பல நிலையான விஷயங்கள் நடக்கும் பொழுது இனி எப்பொழுதும் என் பிள்ளை எதையும் இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிட மாட்டாய். எப்பொழுதும் போல உனக்கு சரியான விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இதுவரையிலும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்ட பல விஷயங்களை எப்பொழுதும் போல நீ என்னவென்று உணர்ந்து கொள். கருப்பன் நான் இருக்க இனி உனக்கு வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். அடுத்து நடக்கப் போவது என்னவென்பதனை நீ நிச்சயமாக இனி தெரிந்து கொள்வாய். இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக
கவனமாக என்னவென்று உணர்ந்து வாழத் தொடங்கி விடுவாய். சொல்லிவிட்ட பல காரணங்களும் சொல்ல நினைக்கின்ற பல விஷயங்களும் இனி உனக்கே என்று எப்பொழுதும் ஒரு நல்லதொரு முழுமையை சரியாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நினைத்தது போல பல விஷயங்கள் இனி நடக்கட்டும். என் குழந்தையே, எதையுமே ஒருவரிடம் சொல்லி சொல்லி ஏமாந்ததுதான் உனக்கு வாழ்க்கையில் மிச்சம். ஆனால் எப்பொழுதுமே சில விஷயங்களை நாம் எதிர்பார்த்து நிற்பதை விட நமக்கான விஷயங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் முயற்சிகளை மட்டும் சரியாக செய்து கொண்டிருந்தால் அது போதும். நமக்கான முயற்சிகள் என்றும் என்றென்றும் நமக்கு கை கொடுத்து உதவும் என்பதனை நீ மறக்காதே. இந்த முயற்சியினால் நாம் இந்த வாழ்க்கையில் நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக அடைந்து விடுவோம் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னை சுற்றி வரும் இந்த சூழ்நிலைகளும் இந்த சூழ்ச்சிகளும் இனி நிச்சயமாக உனக்கு பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். பல உண்மைக்குரிய விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கே என்று சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையானாலும் சரி, ஒருபோதும் நான் உனக்கு தர இருக்கும் இந்த நிலையை நீ விட்டு விடாதே. உன்னிடத்தில் நின்று நான் பேச நினைப்பது இனி எப்பொழுதும் உனக்கு புரிய வேண்டும். பேசுவதை எல்லாமும் கேட்டுக்கொண்டே இருக்கும் கடவுள் ஒரு நாள் பதில் பேசினால், உன்னிடம் கேள்வி எழுப்பினால், உன் மன்னிப்பை மறுபரிசீலனை செய்தால் கடவுளையும் கூட மறுப்பாய் அல்லவா? கடவுள் அமைதியாக இருப்பதனால் எதையும் நாம் சொல்லலாம் செய்யலாம் என்பதுதானே இங்கு ஒவ்வொருவரின் எண்ணமாக இருக்கிறது. கடவுள் ஒரு நாள் முன்னால் வந்து நின்று இதற்கென்ன கேள்விகளை எல்லாமும் கேட்டார்களேயானால் நிச்சயமாக கடவுளையே வேண்டாம் என்று கோபத்தில் சொல்லிவிட்டு தள்ளிவிடுவார்கள். பேசுவதை எல்லாமும் கேட்கும் வரைதான் கடவுளுக்கும் மதிப்பு. கடவுளும் கடவுள் என்ற பதவியில் நீடிப்பார். பதவியை தக்க வைக்கத்தான் கடவுள் பேச மறுக்கிறார் என்பது போலத்தானே ஆகிவிட்டது. எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் முதலில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு ஏற்ற பல விஷயங்களை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக நடத்த வேண்டும் என்பதனை மறக்காதே. அப்பன் சொல்லிவிட்ட பிறகு இனி உனக்கென்ன கவலை? இந்த கருப்பன் உனக்கான ஒன்றை கொடுத்து விட்ட பிறகு இனி உனக்கென்ன கவலை? நான் இருக்கும் பொழுது இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எதையுமே என் பிள்ளை இனி எதிர்பார்த்து நிற்காமல் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். எந்த இடத்திலும் நான் உனக்கு வேண்டியதை எல்லாமும் நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளைக்கு எதை பற்றிய வருத்தங்களும் இனி தேவையில்லை. அப்பன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எதையுமே நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் இந்த உண்மைகளோடு நீ நிச்சயமாக உனக்கான தேவைகளையும் உனக்கான தீர்வுகளையும் சரியாக பெற்றுக்கொண்டு நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. என் தங்கமே, தெய்வம் இருக்கிறது, தெய்வம் உன்னோடு தான் பயணிக்கிறது என்பதனை எல்லாமும் நீ மறக்காதே. உன்னோடு நின்று நான் பேசுகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க தெளிவாக புரிந்து விட்டாலே போதும். என் தங்கமே, நான் இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, இனி என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். எல்லோரிடமும் மனம் திறந்து பேசிவிட முடியாது.
ஆனால் யாரோ ஒருவரிடம் மட்டும் எதையும் மறைக்காமல் உன்னால் பேச முடிகிறது என்றால் அந்த உறவை ஒருபோதும் சாதாரணமாக நினைக்காதே. உன்னை முழுமையாக கேட்கும் மனிதர்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய வரம். இருக்கும் போதே அன்பை சொல். நாளை என்பது உறுதியான விஷயம் அல்ல. உன் மீது உண்மையான அன்பு வைக்கின்ற ஒரு உறவை இந்த கருப்பன் உன் முன்னால் நிறுத்துகிறேன். இந்த செய்தி உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு இருந்து நான் சொல்கின்ற இந்த விஷயத்தின் முழுமையை நீ நிச்சயமாக பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.